ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கல் பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து 1 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சேம் டைமிங்கே வரும், டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகாது. சரிங்களா? மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி. சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகாது. ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி எதுக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரெடியூஸே ஆக மாட்டேங்குது, டைமிங் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஃபிசிக்கல் 100% கிளியர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணணும், நிறைய ரன்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, மை நேம் இஸ் குணாநிதி, கௌசோ பிசிக்கல் அகாடமி கோச். ஸோ ஆர்மி, எஸ்எஸ்ஜிடி, டிஎன்எஸ் ஆர்பி குரூப் டி, இந்த மாதிரி பிசிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் மேரத்தான் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பிசிக்கல் கிளியர் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த சேனல்ல இருந்து ரன்னிங் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க ஒரு ரன்னிங் ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் ரன்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஒருத்தங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 நிமிஷம் 50 செகண்ட், 6 நிமிஷம் 55 செகண்ட் இந்த மாதிரி வந்து வருது. சரிங்களா? 1 கிலோமீட்டர். ஓகேவா? அவங்க வந்து விமன். இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 15 செகண்ட், 5 நிமிஷம் 5 செகண்ட், 5 நிமிஷம் 10 செகண்ட் வருது. அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 15 செகண்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ விமனுக்கு பாத்தீங்கன்னா 7 நிமிஷம். 7 நிமிஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 420 செகண்ட். ஓகேவா? 420 செகண்ட். இவங்க ஒவ்வொரு 100 மீட்டரையும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 42 செகண்ட்ல வந்து ரன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் டைமிங் தான் 42. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாசிட்டிவ் ஸ்பிரிட்ல கூட ஓடி இருந்திருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் ஒரு 35 36ல ஓடி அதுக்கப்புறம் போக 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 அப்படியே வந்து டைமிங் வந்து அதிகம். இப்போதைக்கு ஒரு 42 செகண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதான் கரண்ட் 1 கிலோமீட்டர் டைமிங்கே. மென்னுக்கு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 15 செகண்ட் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு 315 செகண்ட். ஓகே, அப்போ ஒவ்வொரு 100 மீட்டரையும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 31.5 செகண்ட்ல வந்து அவங்க வந்து கிராஸ் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் அவங்களுடைய கரண்ட் டைமிங். ஓகேவா? ஸோ கரண்ட் டைமிங்ல இருந்து நம்மளுடைய டார்கெட் டைமிங்க்கு நம்ம வந்து இப்போ வந்து மூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ டார்கெட் டைமிங் மென்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் 45 செகண்ட். நம்ம குவாலிஃபிகேஷன் 4 நிமிஷம் 15 செகண்ட் தான் இருந்தாலும் ஒரு 3 நிமிஷம் 45 செகண்ட் நமக்கு வந்து சேஃப் டைமிங். சரிங்களா? ஸோ உமனுக்கு குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்ட். பட் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ரீச் பண்றது நமக்கு வந்து பிசிக்கல் ரொம்ப வந்து சேஃப். சரிங்களா? நம்ம ஈஸியா வந்து பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதே டார்கெட் தான். நீங்க 5 நிமிஷம் நீங்க வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 செகண்ட் ஒவ்வொரு 100 மீட்டரையும் பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். இது வந்து விமன். ஓகேவா? மென்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா 345. அப்போ மொத்தம் 225 செகண்ட். ஸோ நம்ம ஒவ்வொரு 100 மீட்டரையும் பாத்தீங்கன்னா 22.5 செகண்ட்ல வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட் டைமிங். இதை பேஸா வச்சு தான் நம்ம வந்து ட்ரைனிங் வந்து மூவ் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய கரண்ட் டைமிங் இப்போ எவ்வளவு நாளா இருக்கலாம். பட் நீங்க வந்து மூவ் பண்றது டார்கெட்டுக்கு வந்து நீங்க வந்து மூவ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த டைமிங் வருது, நம்மளால எப்படி இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க வந்து செல்ஃப் டவுட் படக்கூடாது. நம்ம ட்ரைனிங் ப்ராப்பரா பண்றதால நம்ம ஈஸியா வந்து பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் 1 கிலோமீட்டர் டைமிங் அப்படிங்கிறது எனக்கு 6 நிமிஷம் வருது, 7 நிமிஷம் வருது, 5 நிமிஷம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குறைய முடியும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுல நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், ஆப்டிமம் எனர்ஜி யூசேஜ். ஓகேவா? ஸோ நீங்க உங்களுடைய டைமிங் அப்படிங்கிறது ஒரு 6 நிமிஷம் வருதுன்னு சொல்றீங்கல்ல. ஸோ இந்த 6 நிமிஷம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபுல் எனர்ஜி தானா அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது நீங்க 1 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ணும்போது உங்களோட எனர்ஜியா ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாமோ, இல்ல பிரீத்திங் இல்ல இன்னும் ஃபைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைமிங் கம்மி பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தாட் வந்து இருக்கவே கூடாது. சரிங்களா? ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம வந்து ஃபுல் எஃபோர்ட் வந்து போட்டுட்டோம், அந்த இதுல ஒரு டைமிங் வந்து வருது பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஃபுல் டைமிங். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் 6 நிமிஷம் ஓடி இருப்பாங்க, ஆனா மூச்சு எதுவும் அந்த அளவுக்கு பெருசா வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? அதே பையன் இன்னும் ஒரு நல்ல ஒரு ரன் பண்ணவங்க கூட ஓடும்போது 6 நிமிஷம் ஈஸியா வந்து 5:30 ஒரே நாள்ல வந்து வந்துருவான். சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி அந்த பையன் அந்த எனர்ஜி இருக்கு, ஆனா அவன் தனியா ஓடும்போது அந்த எனர்ஜியை அவன் வந்து யூஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ அவனோட நல்லா ஓடுற பையன் கூட ஓடும்போது அவன் ஃபுல்லா எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிட்டான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து நார்மலா நீங்க ஓனா வந்து 1 கிலோமீட்டர் வந்து ஓடுறீங்க, உங்களுக்கு வந்து 6 நிமிஷம் வருது. சரிங்களா? ஸோ இது உங்களை நீங்க ஒரு காட்டுல போயிட்டீங்க, உங்களை ஏதாவது ஒரு சிங்கமோ புலியோ உங்களுக்கு விரட்டுது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். சரிங்களா? ரொம்பவே ஃபாஸ்டா வந்து ஓடுவீங்க. சரிங்களா? ஏன்னா கிரவுண்ட்ல நீங்க தனியா வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே உங்க எனர்ஜி வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு பிரீத்திங் இருக்கும், ஓடுனதுக்கு அப்புறமே என்னடா இன்னும் உடந்தே இருக்கா, மூச்சு வாங்குது, கால் வர வலிக்கு, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து யோசிப்பீங்க. சரிங்களா? பட் இதே இது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது
நாம இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். அந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் வந்து போடுவீங்க. அப்போ நீங்க உங்களுடைய எனர்ஜியா ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அதுல வருது பாத்தீங்களா டைமிங், அதுதான் உங்களுடைய கரண்ட் டைமிங். ஓகேவா? ஸோ இதை நீங்க இந்த டிப் வச்சு நீங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய டைமிங் வந்து ஈஸியா வந்து குறைக்கலாம். ஸோ நாளைக்கு நீங்க உங்களோட நல்லா ஓடுறவங்க கூட 1 கிலோமீட்டர் டைமிங் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டைமிங் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து ஈஸியா வந்து குறையும். சரி, ஒரு 6 நிமிஷம் உங்களுக்கு வருதுன்னா 5:20 ஈஸியா வந்து வரலாம். ஓகே, 4:45 ஓடினா 4:25 உங்களுக்கு வந்து ரீச் பண்ணலாம். சரிங்களா? இல்ல உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்க அப்படின்னா பைக்ல ஃபர்ஸ்ட் வந்து வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் நீங்களா ஓடுங்க. அதுக்கு முன்ன அந்த 100 மீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் உங்களை கிராஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க முன்ன போயிட்டாங்கன்னா ஃபாஸ்டா போயிருவாங்க. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்பிளிட் வந்துடும். நீங்க இப்போ ஓவரா ஓடி 300 மீட்டருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஓட முடியாது. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் 100 மீட்டர் நீங்க போங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. இப்படி பண்றதாலே உங்களுக்கு ஈஸியா வந்து டைமிங் வந்து வரும். அன்னைக்கு உங்களுடைய ஃபுல் எனர்ஜியை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஃபுல் எனர்ஜி, ஆப்டிமம் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணி நமக்கு வருத டைமிங் தான் கரண்ட் டைமிங். சரிங்களா? இதை நீங்க வந்து ஜஸ்ட் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு புஷ் பண்ணா நம்மளால டைமிங் வந்து குறையாது. அப்போ நம்ம ட்ரைனிங் பண்ணி அந்த டைமிங் வந்து குறைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கரண்ட் டைமிங் நமக்கு வந்து தெரியுது. ஓகே, நமக்கு ஒரு 7 நிமிஷம் நம்ம எடுத்துக்கணும். மென்னுக்கு ஒரு 5 நிமிஷம் 15 செகண்ட் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த கரண்ட் டைமிங்ல இருந்து டார்கெட் டைமிங், அதாவது 3:45 4 நிமிஷம், உமனுக்கு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம், அந்த கரண்ட் டைமிங் நமக்கு வந்து மூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்க்கு நாம வந்து போகணும். சரிங்களா? இந்த ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. சரிங்களா? ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு பிகினர் கூடியது. ஓகேவா? இந்த ஸ்டேஜ் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் எண்டுரன்ஸ். ஓகேவா? அதாவது இதுவரைக்கும் நாம ரன்னிங்க பண்ணல. ஓகேவா? புதுசா நாம வந்து ரன் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பேஸ் எண்டுரன்ஸ் வந்து பில்ட் பண்ணணும். சரிங்களா? பேஸ் எண்டுரன்ஸ் என்னன்னா உங்களால முடிஞ்ச அளவு ஸ்பீட்ல அதிக தூரம் வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய பிசிக்கல் குவாலிஃபிகேஷன்ல இருந்து நாம ஒரு 3 மடங்கு பிராக்டிஸ் பண்ணணும். 3 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா ரன் பண்ணி பார்க்கணும் ஸ்லோவா. சரிங்களா? 1 கிலோமீட்டர் உங்களுடைய பிசிக்கல் கோல் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்லோ ஜாக் பண்ணணும். சரிங்களா? 3 கிலோமீட்டர் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப், அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? நீங்க 5 கிலோமீட்டர் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் நீங்க வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? SSGD ஸ்டூடெண்ட், நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வீக்லி நான் ஒரு நாள் வந்து ரன் பண்ண வச்சிருவேன். சரிங்களா? இது வந்து பிகினிங்ல கிடையாது. இது ஒவ்வொருத்தருடைய டிஃபரெண்ட். ஓகே, ஒருத்தர் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 80 கேஜ் 90 கேஜ் இருப்பாங்க. அவங்க எடுத்துறப்ப ரொம்ப தூரம் ஓட முடியாது. சரிங்களா? இப்போதைக்கு பிகினரா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால எவ்வளவு முடியுதோ ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. சரிங்களா? இதனாலதான் நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னே RRB குரூப் டி பிசிக்கலை பத்தி ஃபர்ஸ்ட் டிப்ஸ் கொடுக்கும் போதே ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வந்து ஒரு 30 to 40 டேஸ் வந்து ஸ்லோவா வந்து ஜாக் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்லோவா வந்து பண்றதால பேசிக்கான அந்த ஹார்ட் கெப்பாசிட்டி, இந்த பிரீத்திங் கெப்பாசிட்டி, சரிங்களா? பேசிக்கான அந்த லெக் பவர், அந்த 20 மினிட்ஸ் ஓடும் போதே நல்ல ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு பில்ட் ஆகும். சரிங்களா? 1 கிலோமீட்டர் நீங்க என்னன்னா நம்ம வாக் பண்ணாலே ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் வாக் பண்ணிடலாம். ஓகேவா? 20 நிமிஷம் நீங்க நான் ஸ்டாப்பா ஸ்லோவா வந்து நீங்க வந்து ஒரு 15 to 20 டேஸ் நீங்க ஓடிட்டீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ணும்போது நல்லா ஃபைட் பண்ணி ஓடுவீங்க. ஒரு 6 நிமிஷம் ஓடுறது உங்களுக்கு பெருசா வந்து தெரியாது. சரிங்களா? நீங்க பிகினரா பண்ணும்போது ஒரு 15 to 20 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவா ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து இல்ல 30 மினிட்ஸ் பண்ண முடிஞ்சா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். சரிங்களா? நீங்க ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா வந்து பில்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது பேஸ் ஸ்டேஜ் 1 மட்டும் கிடையாது, ஸ்டேஜ் 2லயும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சரிங்களா? பிகினிங்ல நீங்க போகும்போது ஸ்ட்ரென்த்லாம் பில்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் நல்லா பில்ட் ஆகும். சரிங்களா? மசில் ஸ்ட்ரென்த், போன் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் நல்லா பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க சரியா பண்ணல அப்படின்னா ஆங்கிள் பெயின் வரும், நீ பெயின் வரும், சின் போன் பெயின் காமனா வந்து பிகினிங்ல வரக்கூடியது. பட் நீங்க இந்த டைரக்டா நீங்க ஸ்பீட் செஷன் எல்லாம் இதெல்லாம் பண்ணாம நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, அந்த பெயின் சரியாகாது. சரிங்களா? ஸோ அதனால வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆட் பண்ணணும். சரிங்களா? பிகினிங் ஸ்டேஜ்ல ஜஸ்ட் ஒரு 20 to 25 டேஸ் நீங்க வந்து இதை மாதிரி பண்ணணும். எடுத்துறதுல ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணணும், அந்த மாதிரி ஹில் ட்ரைனிங், சாண்ட் ட்ரைனிங் அந்த மாதிரி நீங்க வந்து மூவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஓகே, அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே வராது. இந்த ஸ்டேஜ் 1 நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாம டேரக்டா நீங்க ஸ்பீட் செஷன் டைமிங் என்ன அப்படி நீங்க மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகும், பெயின் வந்து ரொம்ப அதிகரிக்கும். நீங்க டைமிங் எப்பெல்லாம் செக் பண்றீங்களா ஒரு 400 மீட்டருக்கு மேல நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஓடக்கூடிய அந்த மைண்ட் செட்டே இருக்கு. ஓகே, ஃபாஸ்டா மூவ் பண்ணுவீங்க. ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் 500 மீட்டர் போவீங்க, இல்ல ஒரு சில 600 மீட்டர் போவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து ஓட முடியும். சரி, ஸ்டாப் பண்ணி ஓகே அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து நின்றுவீங்க. சரிங்களா? அதனால பிகினரா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேஸ் என்ட்ரன்ஸ் ரொம்ப ஸ்டேஜ் 1 அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் வந்து அப்பவே வந்து 2 மாசத்துக்கு முன்னே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நாம வந்து போகலாம். சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் 2 பாத்தீங்க அப்படின்னா